ஐஎஸ் அமைப்புக்கு ஆள் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டவரிடம் ரகசிய இடத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ட்விட்டரில் வந்த மிரட்டல் காரணமாக பெங்களூரு முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பெங்களூரு கூடுதல் காவல் ஆணையர் ஹரிசேகரன் தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக தொலைபேசி பேட்டியை இப்போது காண்போம். பெங்களூர்ல இந்த ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத இயக்கத்திற்கு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலியமா இந்த இயக்கத்திற்கு சப்போர்ட்டர்ஸ் இந்தியா மாத்திரம் இல்ல உலக அளவுல இந்த இப்போது நாங்க கைது செய்திருக்கின்ற நபர் இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்காருன்னு தெரிஞ்சவொன்னா அதை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அது சம்பந்தமா எங்களுக்கு சில எச்சரிக்கை போலீஸ் இலாக்காக்கு எச்சரிக்கை விடுறத்தக்க அளவுல ட்வீட்ஸ் வந்திருக்கு. அதனால பெங்களூர் நகரத்துல எல்லா இடத்துலயும் செக்யூரிட்டி நாங்க பலப்படுத்திருக்கோம். இந்த மாதிரியான இன்சிடென்ட் நடக்காம இருக்கிறதுக்கு எங்களோட டெக்னிக்கல் சென்டர் இன்னும் பலப்படுத்திருக்கோம். நாங்க எங்களுடைய இந்த ட்விட்டர் அக்கௌண்ட் பல ஆயிரம் டேட்டாவை நாங்க அசஸ் பண்ணிட்டு இருக்கோம். பெரும்பாலும் இந்த ட்வீட்ஸ் எல்லாம் வெளிநாட்டுல வந்துட்டு இருக்கு, இந்தியாவில் ஜெனரேட் ஆகல. இந்த வெளிநாட்டுல இருந்து வர்றதுனால எங்களுக்கு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் நாங்க சால்வ் பண்றதுக்கு எங்களுடைய டீம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நபரை நாங்க ஒரு ரகசிய இடத்துல வச்சு நாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் எங்க செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல நாங்க விசேஷமான ஒரு கவனம் செலுத்திருக்கோம். பெங்களூர் ஃபுல்லா ஹை அலர்ட்ல வச்சிருக்கோம்.